சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. சரி, சோழ பாண்டிய உறவிற்கு வித்திட்டவர் யார்? புலவர் காரிக்கண்ணனார். அவர்தான் தங்கள் தமையனாரிடம் இதை பற்றி அடிக்கடி பேசி அவர் மனதை மாற்றி தூதனுப்ப ஏற்பாடு செய்தார். ஓ, இதெல்லாம் அந்த புலவர் காரிக்கண்ணனாரின் வேலையா? ஏதோ வந்தோமா, மாமன்னரை புகழ்ந்து இரு வரிகள் பாடினோமா, வீசி எறியும் பொற்காசுகளை வாரி எடுத்துக்கொண்டு போனோமா என்றில்லாமல் எதற்கு இந்த தேவையற்ற வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்? வணக்கம் அம்மா. வா மருதம், எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டாயா? யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பது போல் என் எஜமானியான தாங்கள் வருவதற்கு முன் தங்கள் சேவகியான இந்த மருதம் முன்பே வந்து தாங்கள் தங்குவதற்கான அனைத்து வசதிகளையும் செய்துவிட்டேன். என்ன அண்ணியாரே, இங்கேயே நிறுத்தி பேசிவிட்டு இப்படியே அனுப்பிவிடலாம் என்ற எண்ணமோ? மாளிகைக்கு வா என்று ஒரு வார்த்தை கூட அழைக்கவில்லையே. அப்படியெல்லாம் இல்லை, நீ பேசிக் கொண்டிருக்கிறாயே என்றுதான் அமைதியாக இருந்தேன். பேசிக் கொண்டிருந்தால் என்ன, அழைத்தால் வரமாட்டேனா என்ன? அத்தை எப்பொழுதும் இப்படிதான் அம்மா. நான் உண்பதற்கோ விளையாடுவதற்கோ எதை கேட்டாலும் கொடுக்கவே மாட்டார்கள். அனைத்தையும் மலர் கொடிக்கு தான் கொடுப்பார். கதிர்காமா, அபாண்டமாக பேசாதே. மலர் கொடிக்கும் நமக்கும் அத்தை என்றுமே பேதம் பார்த்ததில்லை. அத்தையிடம் மன்னிப்பு கேள். இல்லை, பரவாயில்லை பூங்கோதை, குழந்தைதானே, பேசட்டும் விடு. நீ வா மங்கம்மா. வாருங்கள் அம்மா. அமைச்சரே, என்ன இதெல்லாம்? மங்கம்மா தேவி, பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கருடா சௌக்கியமா என கேட்கத்தான் செய்யும். அது அங்கிருந்து இறங்கும் வரை நாமும் ஆமாம் ஆமாம் என்று தலையாட்டித்தான் தீர வேண்டும். ஏதோ சில காலங்கள் நிம்மதியாக இருந்தோம், வந்து சேர்ந்து விட்டாளே இம்சை அரசு. சத்தம் போட்டு பேசாதே. அவள் காது கழுகின் காதை விட மிகவும் கூர்மையானது. தொண்டை நாட்டின் கலவரத்தை அடக்க மங்கம்மா அங்கு சென்ற முதல் நம் நாடு அமைதி பூங்காவாக மாறியிருந்தது. இப்பொழுது வந்துவிட்டாள் அல்லவா? இனி நிச்சயம் சோழ நாட்டில் கலவரம் மூணும். என்ன காரணமாக எதற்காக அழைத்தார் என்று தெரியவில்லை. என்ன காரணமாக இருக்கும்? எதுவாக இருந்தாலும் ஆமாம், சற்று வாழ்க மாமன். அமருங்கள். மன்னவா, அவசர கூட்டத்திற்கு தாங்கள் அழைத்திருந்த அனைவரும் வந்துவிட்டார்கள். நாம் விவாதிக்க வேண்டியதை பற்றி பேசலாம் அல்லவா? நல்லது. நான் உங்களை எல்லாம் அழைத்துவிட்டு ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன் என்று உங்களுக்கு வியப்பாக இருக்கிறதல்லவா? உண்மைதான் மன்னவா. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எளிதில் தீர்வு காணக்கூடிய தாங்கள் இந்த அளவிற்கு யோசிக்கிறீர்கள் என்றால் மிகவும் சங்கடமானதாகத்தான் இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்த வரையில் எந்த பக்கம் இருந்தும் எவரது படையெடுப்பும் நிகழ வாய்ப்பில்லை. சோழ மன்னரோடு நட்பு கொண்டிருக்கிறீர்கள். இவ்விதம் இருக்க தாங்கள் இவ்வளவு தூரம் யோசிப்பதுதான் ஏன் என்று புரியவில்லை. அதை மீறி எவரேனும் இங்கு வந்தால் அவர்கள் பாண்டிய நாட்டு எல்லையை தாண்டுவதற்கு முன்பே அவர்கள் உயிரை பறித்து விடுவேன் மன்னா. அந்த நம்பிக்கை எனக்கு எப்போதும் உண்டு மணிமாறா. பிரதான படை தளபதி மார்த்தாண்டனாரும் படைத்தலைவனான அவரது மகன் மணிமாறனும் இங்கு இருக்கிறார்கள் என்பதால் தானே நானே நிம்மதியாக சோழ நாட்டிற்கு சென்று வந்தேன். நம்மீது படையெடுப்பு நடத்தும் அளவிற்கு இப்போது யாருக்கு துணிச்சல் இருக்கிறது? அப்படி ஏதும் இல்லை. ஒருவேளை பாண்டிய நாட்டிற்குள் உள்நாட்டு கலவரம் ஏதும் மூண்டிருக்கிறதா? அப்படி ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள் மன்னா.
நானே சென்று அவர்களை கட்டுப்படுத்துகிறேன். சமயவாதிகள் சில சமயங்களில் அவ்விதம் நடந்து கொள்வது உண்மைதான். ஆனால் இப்போது சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் என ஒவ்வொரு சமயத்திற்கும் உரிய பாதுகாப்பை தந்துவிட்டதால் அவர்களது பணியை அமைதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பிறகென்ன பிரச்சனை? அமைச்சர் அறிவுடை நம்பிகளே, அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்களே, நான் எதை பற்றி யோசிக்கிறேன் என்பது தங்களுக்கு தெரியாதா? தெள்ள தெளிவாக தெரிகிறது மன்னவா. என் மகன் செழியன் மீட்கப்படவில்லையே என்று யோசிக்கிறீர்கள் அல்லவா? சரியாக புரிந்து கொண்டீர்கள். எதிரிகளிடம் அகப்பட்டுக் கொண்ட செழியன் எப்படியாவது தப்பித்து விடுவான் என்று எதிர்பார்த்தேன். அது நடக்கவில்லை. அப்படியானால் கரிகால் மன்னர் இதில் அவ்வளவாக அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை என்று கருதுகிறீர்களா? அப்படி சொல்ல முடியாது. என்ன காரணத்தாலோ செழியனை கடத்தி வைத்திருக்கும் எதிரியின் மீது அவர் படையெடுக்க தயங்குகிறார். யார் அந்த எதிரி? இருங்கோவேள், கரிகால் சோழரிடம் தோற்று ஓடிய கோழை, அவருக்கு பயந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பேடி. அவன் எதற்கு பாண்டிய நாட்டை சேர்ந்த ஒருவனை சிறைபிடிக்க வேண்டும்? கரிகாலரின் உயிருக்கு இருங்கோவேளின் தளபதியால் ஆபத்து நேரும் நிலை ஏற்பட்ட போது செழியன் புகுந்து தடுத்து அந்த கயவனை கொன்றுவிட்டான். அதனால் ஏற்பட்ட வஞ்சத்தால் இப்படி செய்திருக்கிறான். சோழ மன்னரை காப்பாற்ற சென்றுதானே இப்படி அகப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருடையதுதானே. ஏன் இன்னும் செய்யாமல் இருக்கிறார்? மணிமாறா, கரிகாலர் பொறுப்பற்றவர் என்பது போல் நீ பேசுவதை என்னால் அனுமதிக்க முடியாது. அவரது சிறப்புகளை அருகிலிருந்து பார்த்தவன் நான். அதை பார்த்து வியந்திருக்கிறேன். இனி ஒரு முறை இப்படி பேசாதே. மன்னிக்க வேண்டும் மன்னவா. செழியனை காப்பாற்ற முடியவில்லையே என்றுதான் என் மகன் ஆதங்கத்தில் பேசிவிட்டான். அதற்குரிய வழிகளை யோசிப்பதற்காகத்தானே உங்களையெல்லாம் நான் அழைத்திருக்கிறேன். இருங்கோவேள் சோழ நாட்டைச் சேர்ந்த ஒரு காட்டில்தான் மறைந்து வாழ்கிறான் என்பதை நமது ஒற்றர்கள் கண்டறிந்து வந்து சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் நாமே படையெடுத்துச் சென்று அவர்களை அழித்து செழியனை மீட்டு வரலாமே. அதில்தான் ஒரு சிக்கல் இருக்கிறது. செழியனுக்காகத்தானே படையெடுத்து வருகிறீர்கள். நான் அழிவதற்கு முன்பு அவனை அழித்து விடுகிறேன் என்று இருங்கோவேள் அப்படி செய்துவிட்டால் படையெடுப்பு பயனில்லாமல் போய்விடும். இது தெரிந்தால் என் மீது நம்பிக்கை இல்லாமல் பாண்டியரே படையெடுத்து வந்து விட்டாரே என்று சோழ மன்னர் சங்கடப்படும் நிலை ஏற்படும். வேண்டாம் மன்னவா, வேண்டாம். என் மகனுக்கு அங்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை. அவனுக்காக இரு நாடுகளுக்குள் ஏற்பட்ட உறவு முறிந்துவிடக்கூடாது. இது உங்கள் மகன் பிரச்சனை என்றா கருதுகிறீர்கள்? இல்லை அறிவுடை நம்பிகளே, இல்லை. இது உங்கள் மகன் பிரச்சனை அல்ல. இது பாண்டிய நாட்டின் தன்மான பிரச்சனை. நமது வீரத்திற்கு விடுக்கப்பட்ட அறைக்கூவல். பாண்டிய நாட்டின் படைத்தலைவன் ஒருவனை இருங்கோவேள் கடத்திச் சென்று விட்டான். பாண்டிய மன்னன் அவனை மீட்க எந்த முயற்சியும் செய்யாமல் எப்படியோ மடியட்டும் என்று விட்டுவிட்டார் என்றால் பிறகு யார் நம்மை மதிப்பார்கள்? அவனைப் போலவே இங்கு பணிபுரியும் பல வீரர்கள் என்ன நினைப்பார்கள்? உண்மைதான் மன்னவா, உண்மைதான். செழியனை நாம் எப்படியும் விடுவித்தே தீர வேண்டும். இருங்கோவேளின் உயிரை பறிக்க வேண்டும். அதே நேரம் செழியனின் உயிரை காப்பாற்ற வேண்டும் மன்னவா. அப்படியானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது மன்னவா. சொல்லுங்கள் அமைச்சரே. இங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 வீரர்களை கொண்ட ஒரு படை, வீரமும் சந்தர்ப்பத்திற்கேற்ப செயல்புரியும் சாமர்த்தியமும் கொண்ட ஒரு படைத்தலைவன் தலைமையில் புறப்பட வேண்டும். இருங்கோவேள் உள்ள காட்டிற்கு சோழ நாட்டிற்குள் புகுந்து செல்லாமல் சுற்றி கொண்டு சென்று இலக்கை நாம் அடைய வேண்டும். இப்படி ஒரு படை தாக்கப் போகிறதென்று அவர்கள் எதிர்பார்க்காத நிலையில் அங்கு புகுந்து செழியனை மீட்டுக்கொண்டு நாம் அவர்களோடு போர் தொடுக்க வேண்டும். ஆஹா, அறிவுடை நம்பிகளே, ஆஹா, அருமை! என் மனதில் எழுதி வைத்திருந்த திட்டங்களை ஏற்கனவே படித்து விட்டது போல் எல்லாவற்றையும் கூறிவிட்டீர்களே. இதற்கு படைத்தலைமையை ஏற்றுச் செல்லப் போவது யார் மன்னவா? அதை பற்றி தீர ஆலோசித்து ஓரிரு நாட்களில் கூறுகிறேன். அதுவரை பொறுமையாக இருங்கள்.
அழகம்மை, அரசர் ஏதோ ஆலோசிப்பதற்காக அழைத்ததாக சென்றீர்களே, அது எதை பற்றியதென்று நான் அறிந்து கொள்ளலாம் அல்லவா? அதை பற்றி பேசுவதற்காகத்தான் நானும் அவசரமாக வந்தேன். வா அழகம்மை, உள்ளே சென்று பேசுவோம். வா. நீ அறிந்து கொள்ளாத விஷயம் என்று இந்த பாண்டிய நாட்டில் ஏதேனும் உண்டா? நான் அதற்காக சொல்லவில்லை. அரசியலை பற்றிய சில விஷயங்கள் ரகசியமாக இருக்கலாம் அல்லவா? அப்படிப்பட்ட விஷயங்களில் நான் தலையிடுவது முறையாகுமா? அழகம்மை, நீ நினைக்கும் அளவிற்கு இது ஒன்றும் ரகசியமான விஷயம் அல்ல. சோழ நாட்டிலே செழியன் கடத்தப்பட்டான் அல்லவா? ஆமாம். அவனை எப்படியாவது மீட்டு வருவதற்காக இங்கிருந்து ஒரு சிறப்பு படையை அனுப்ப வேண்டும் என்று அரசர் தீர்மானித்திருக்கிறார். நல்ல விஷயம்தான். அதை உடனே நிறைவேற்ற வேண்டும். ஆமாம், அந்த படைக்கு தலைமையேற்கும் பொறுப்பை யார் ஏற்றிருக்கிறார்கள்? அதை பற்றி பேசுவதற்காகத்தானே நான் அவசரமாக வந்திருக்கிறேன். என்ன? அந்த படைப்பிரிவிற்கு தலைமையேற்கும் பொறுப்பை மன்னர் இன்னும் யாருக்கும் வழங்கவில்லை. ஏன்? அதை பற்றி சிறிது ஆலோசித்துவிட்டு இன்னும் ஓரிரு நாட்களில் கூறுவதாக கூறியிருக்கிறார். ஆமாம் ஆமாம், இது ஆலோசிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஏனென்றால் செழியனுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் மீட்டு வர வேண்டும் அல்லவா? அதைத்தான் நாம் நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லையே. அழகம்மை, செழியனை மீட்கச் செல்லும் படைப்பிரிவிற்கு நம் மகன் மகேந்திரன் படைத்தலைவராக பொறுப்பேற்க வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்? இது எவ்வளவு பெரிய பொறுப்பென்று தாங்கள் அறியாததா? மகேந்திரனோ இதுவரை எந்த விஷயத்திலும் பொறுப்பானவனாக இல்லை. அவனை போய் இந்த விஷயத்தில் பொறுப்பற்றவன், தலைமைக்கு தகுதியற்றவன் என்று நாமே நம் மகனை ஒதுக்கி தள்ளிவிட்டால் அவன் எதிர்காலத்தை பற்றி யார் யோசிப்பது? அவனுக்காக நாம் தான் ஒரு முடிவெடுக்க வேண்டும். பொறுப்பை ஒப்படைத்தால் அதற்கான அக்கறை தானாக வந்துவிடும். பெரும்பழுதிக்கு நம்மீது உள்ள அக்கறையை காட்டிலும் நாட்டின் மீது பன்மடங்கு அக்கறையை காட்டக்கூடியவன். நீதி தவறாமல் நெறியோடு அரசாட்சி செய்து கொண்டிருப்பவன் அவன். அப்படிப்பட்டவனிடம் சென்று என் மகனை இந்த பொறுப்பில் நியமிக்க வேண்டும் என்று நான் எப்படி கேட்க முடியும்? முடியவே முடியாது. நம் மகன் மகேந்திரனை பற்றி இதுவரை அவனுக்கு எந்தவிதமான நல்ல அபிப்பிராயமும் ஏற்பட்டதே இல்லை. இவனும் அதற்கு தகுந்தாற்போல்தான் நடந்து கொள்கிறான். அவனுக்காக நான் போய் எப்படி பரிந்துரை செய்ய முடியும்? அழகம்மை, இப்படி பேசி பேசி நீயே உன் மகனின் தலையில் மண்ணை அள்ளி போட்டு விடாதே. அந்த மணிமாறனுக்கும் மார்த்தாண்டனுக்கும் உள்ள மதிப்பு உன் மகனுக்கு கிடைக்க வேண்டாமா? நீயே இப்படி உன் மகனை ஒதுக்கிவிட்டால் மற்றவர்கள் எப்படி அவனை மதிப்பார்கள்? பிற்காலத்தில் அவனுக்கென்று ஒரு அதிகாரம், அந்தஸ்து வேண்டாமா? இப்பொழுது நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? அழகம்மை, மன்னர் மகாராணியை கலந்து ஆலோசிக்காமல் எந்த முடிவையும் எடுப்பதில்லை. அதனால் நீ மகாராணியிடம் சென்று அவரை இதற்கு எப்படியாவது சம்மதிக்க வைக்கச் சொல். நம் மகன் மகேந்திரனின் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது. நீ எப்படியாவது அந்த பொறுப்பை மகேந்திரனுக்கு வழங்கும்படி செய்துவிட்டால் அந்த பொறுப்பிற்கு உண்டான தகுதியை மகேந்திரனுக்கு நான் வரவழைக்கிறேன். மகேந்திரன் ஒரு சிறந்த வீரன் என்று சொல்லும் அளவிற்கு நான் மாற்றுகிறேன். மங்கம்மா, வாருங்கள் அண்ணா. நானே தங்களை காண வர நினைத்தேன். அதற்குள் தாங்களே வந்துவிட்டீர்கள். அமருங்கள். இல்லை அம்மா, பரவாயில்லை. நீ வந்துவிட்டாய் என்று தெரிந்த பின் என்னால் வேறு பணிகளில் ஈடுபட முடியுமா? என் தங்கையை காண்பதை விட எவையும் எனக்கு பெரிதல்ல என்றுதான் வந்தேன். நீ சென்ற இடத்தில் மேற்கொண்ட பணியை சிறப்பாக நிறைவேற்றிவிட்டாய் என்று அறிந்தேன். கலகத்துக்கு காரணமான இருசாரரையும் வரவழைத்து நயமாகவும் சாதுரியமாகவும் பேசி அதை சரிபடுத்தி விட்டாய் என்பதை மிகுந்த வியப்போடு வந்து சொன்னார்கள். அதற்குரிய ஆற்றல் உன்னிடம் இருக்கிறது என்பதால் தான் வேறு யாரையும் அனுப்பாமல் உன்னை அங்கு அனுப்பி வைத்தேன். என் நம்பிக்கையை நீ நிறைவேற்றி வைத்து விட்டாய். ஆனால்
இப்பொழுது அந்த நம்பிக்கை சற்று குறைந்து விட்டதை போல் தோன்றுகிறதே. ஏன் அப்படி சொல்கிறாய்? இந்திர விழாவிற்கு பாண்டிய மன்னரை வரவழைத்து சோழ பாண்டிய உறவை ஏற்படுத்திக் கொண்டீர்களாமே. ஆமாம், அதற்கென்ன? ஏன் அதை பற்றி என்னிடம் கலந்து பேசவில்லை? எதுவாக இருந்தாலும் என் தங்கையிடம் கலந்து பேசினால் அதில் ஒரு தெளிவு பிறக்கும் என்று தாங்கள் தானே கூறுவீர்கள். இதை பற்றி என்னிடம் பேசி என் கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தாங்கள் ஏன் நினைக்கவில்லை? இது திடீரென்று தீர்மானிக்கப்பட்டதால் அதற்கான சூழ்நிலை அமையவில்லை. இங்கிருந்து ஒரு தூதுவனை அனுப்பி அவன் சென்று சொல்லி அதற்கு பிறகுதானே அவர்கள் இங்கு வந்தார்கள். இவற்றுக்கிடையில் இதை பற்றி ஒரு லிகிதம் அனுப்பியிருந்தால் நான் ஓடி வந்திருக்க மாட்டேனா? சோழ நாடும் பாண்டிய நாடும் கை குலுக்க போகிறதென்றால் அதை கண்டு மகிழப் போகும் முதல் பெண் நானாகத்தானே இருக்க முடியும். என்னிடம் மறைத்து விட்டீர்களே. அண்ணா, நீங்களே நினைத்து பாருங்கள். சிறு வயது முதல் நாம் அண்ணன் தங்கையாக மட்டும் வாழவில்லை. ஒருவர் நலத்திற்காக ஒருவர் தியாகம் செய்யும் நண்பர்களைப் போலல்லவா இருந்தோம். அப்படிப்பட்ட என்னை ஒதுக்கி வைத்துவிட்டுத்தானே இந்த காரியத்தை செய்திருக்கிறீர்கள். மங்கம்மா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. எப்படியும் நீ விரைவில் வந்து விடுவாய். பாண்டிய மன்னரும் அப்பொழுது இங்குதானே இருக்கப் போகிறார். அந்த சமயத்தில் பாண்டிய மன்னரிடம் உன்னை அறிமுகப்படுத்தலாம் என்று நினைத்தேன். ஆனால் அந்த விழாவில் ஏற்பட்டு விட்ட குழப்பத்தால் அவராலும் இங்கு அதிக நாட்கள் தங்க முடியவில்லை. என்னாலும் அவரை வற்புறுத்தி நிறுத்தி வைக்க முடியவில்லை. அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? ஒருவேளை பாண்டிய மன்னரே செழியனை காணாமல் போக செய்துவிட்டு இப்படி நம் மீது பழி போடுகிறாரோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா. உண்மையிலேயே என் மீது அன்பு கொண்டு நட்பு பாராட்டுவதற்காகத்தான் இங்கு வந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த இருங்கோவேளால் செழியன் கடத்தப்பட்டான். அந்த இருங்கோவேளை இனியும் விட்டு வைக்க கூடாது என்று தீர்மானித்து அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதனால் வீணாக பாண்டிய மன்னர் மீது சந்தேகப்பட வேண்டாம். என் அண்ணனின் பாதுகாப்பிற்காக நான் எவர் மீது வேண்டுமானாலும் சந்தேகப்படுவேன் அண்ணா. அது என் கடமை. பாண்டிய மன்னரின் நட்பு உண்மையானதுதான் அம்மா. அதை புரிந்து கொண்டுதான் நாங்கள் இருவரும் சம்பந்திகளானால் நன்றாக இருக்குமே என்ற முடிவுக்கே வந்தேன். என்ன, நீங்கள் இருவரும் சம்பந்திகளாவதா? எப்படி? என் மகள் மலர்கொடியை பாண்டிய இளவரசன் இளம்படுதிக்கு மனமுடித்து வைக்கலாம் என்று முடிவு செய்தேன். அம்மா, மகாராணி அவர்களையும் மூத்த அமைச்சரையும் ஒன்றாக கண்டது என் பாக்கியம். இந்த உணவில் சில சரிவிகிதங்களில் மாற்றம் ஏற்படும் பொழுது, அதாவது அதிகமான கார்போஹைட்ரேட்டும் அதிகமான ஃபேட் உணவும் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உடல் பருமனை அதிகரிக்குது.